நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி, இது வரைக்கும் நடந்த எக்ஸாமில் வந்து நிறைய கொஷின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருந்தது. அந்த கொஷின் பேப்பர்கள்லாம் ரொம்ப டஃப்பாக கேட்டதுனால அதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த விஷயத்தை பற்றி பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. ஸோ யாருக்காவது கொஷின் பேங்க்கோ ஸ்டடி மெட்டீரியலோ இம்பார்ட்டன்ட் கொஷினோ வேணும்னா நம்ம nsk2025.blogspot.com போய் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ இன்று காலையில் கூட ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா வந்து BEEE கொஷின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட் இயரோட பேசிக் ட்ரிபிள் கொஷினு. இது போன்ற நிறையா மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி கொஷின் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க, டஃப்பாக கேட்டாங்க. இதனால் எங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க்கோ இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மார்க்கோ ஏதாச்சும் போடுவாங்களா அப்படின்னு தொடர்ந்து கேட்டுறீங்க. உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது கிரேஸ் மார்க் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மார்க், இது மாதிரி வந்து மார்க்கை பூஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க மேக்ஸிமம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிலபஸ்லேருந்து கேட்காத ஒரு கொஷினோ, அதாவது வந்து நம்ம சிலபஸ்லேருந்து அவுட் ஆஃப் கொஷனாக சிலபஸ்லேயே இல்லாமல் ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமின்றி ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆன்சர் பண்ண முடியும், அது ஒரு 3 மார்க்ஸ் லெவல் தான் ஆன்சர் பண்ண முடியும். அதை தூக்கி ஒரு 14 மார்க்கில் கேட்கும்போது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத முடியல அப்படின்ற போது அதுக்கு கிரேஸ் மார்க் போட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ப்ராப்ளமில் கொடுக்குற அந்த டேட்டா வந்து ராங்காக கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து ஆன்சர் வந்து போடுறதில் சிக்கலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கொஷின் ராங்காக கொடுத்துருந்தா, கொஷின் சிலபஸ்லேயே இருந்தாலும் அந்த டேட்டா வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கும் கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா மார்க்கோ கிரேஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஓவரால் வேல்யூஷன் வந்து ஃபினிஷ் ஆச்சுன்னா ரிசல்ட் மாடரேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டு டோட்டிலேருந்து போட்டு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, தியரி ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலில் மோஸ்ட்லி பாஸ் ஆகிடுவாங்க மேக்ஸிமம், தியரியில் தான் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ரிசல்ட் எந்த சப்ஜெக்டாவது வந்திருக்கு, அதாவது வந்து ஒரு 10% 20% தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பாஸ் பர்சன்டேஜ் இருக்குன்னா அதை டிஸ்கஸ் பண்ணி 1-2 மார்க் கிரேஸ் மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம நிறைய நண்பர்கள் விசாரிக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண எக்ஸாம்ஸில் எந்த கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் போடலாம், அதாவது வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் போர்ஷனில் கேட்டிருக்காங்க, டேட்டா மாற்றி கேட்டிருக்காங்க, 3 மார்க்கு தூக்கி 14 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதுமாரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவை அனைத்து நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளே தெரிஞ்சிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து எந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நண்பர்கள் கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். கிரேஸ் மார்க் வேணுமா வேணாமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வேணால் நம்ம nsk2025.blogspot.com போய் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக் குரூப்பில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் குரூப் அட்மினுக்கு மெசேஜ் அனுப்புங்க, அவங்க உங்களை ஸ்டாஃப் குரூப்பில் ஆட் பண்ணி விடுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.